This question, there is a point particle of charge capital Q located at P. So இங்கிட்டு ஒரு capital Q இருக்காரு along the axis of a dipole 1. So இந்த dipole 1ல axial point. அப்போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டால் this direction you will be having electric field. Sorry, not this direction, this direction. கரெக்டா? Okay, your net electric field. And then there is a dipole 2 at a distance of r. அது ஈக்குட்டோரியல் பிளேனில் இருக்கார் இந்த பாயிண்ட் பி. அப்போ ஈக்குட்டோரியல் பாயிண்ட்னா இவர் E1 பேர் வச்சுக்கிறேன். இவர்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருப்பார் E2. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் டெரிவேஷன். அப்புறம் தி டைபோல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜ் Q டிஸ்டன்ஸ் 2a. எஸ், கரெக்டு. ஃபார் தி சார்ஜ் பார்ட்டிக்கல் அட் P நாட் டு எக்ஸ்பீரியன்ஸ் எனி நெட் ஃபோர்ஸ். அப்போ இங்கே இருக்க நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் தி சிச்சுவேஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்குன்னா இப்போது இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் இந்த பக்கம் என்னவாக இருக்கும்? தட் வில் பி Q இன்ட்டு E2. இவர் இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸு Q இன்ட்டு E1. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா Q இன்ட்டு E1 ஷுட் பி ஈக்குவல் டு Q இன்ட்டு E2. ஸோ இட் டெல்ஸ் யூ தட் போத் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி ஈக்குவல். அது எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது இங்கே E1 இஸ் நத்திங் பட் டியூ டு தி axial point. அப்போ axial point electric field என்னது உனக்கு? so that is nothing but simply kp by r cube which is equal to இங்கே equatorial point electric field என்னது? it is 2kp by r cube. but இப்படி போட்டிங்கன்னா you will not get the answer because p and p will get cancelled. okay, r cube get cancelled, k and k get answer, you will get 1 is equal to 2. so don't apply this formula. இது approximated formula what we have now. if that a is less than r, then this formula will come. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஓகே, வாட் இஸ் தட் ஃபார்முலா? தட் இஸ் நத்திங் பட் ஐ ரைட் ஹியர். ஸோ 1/4 எப்சிலன் நாட், நான் வந்து ஆக்சியலுக்கு எழுதுகிறேன். 1/4 எப்சிலன் நாட். ஸோ p இன்ட்டு 2r டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் 2. இது ஆக்சியல். இப்போது ஈக்குட்டோரியலுக்கு எழுதுனீங்க அப்படின்னா தட் இஸ் 1/4 எப்சிலான் நாட். ஹியர் யூ வில் பி ஹேவிங் 2r இன்ட்டு p ஹோல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும், ஹோல் டு தி பவர் யூ வில் பி ஹேவிங் 2. கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு வி ஹாவ் டு ப்ரொசீட். ஸோ இதை வச்சு ப்ரொசீட் பண்ணால் வி வில் கெட் சம் ஐடியா. கரெக்டாக? ஸோ ஹியர் p 2 we can cancel, r we can cancel, 2r we can cancel, 1/4 epsilon naught, 1/4 epsilon naught we can cancel. Okay, this is what we will get. Here I made a mistake. இது வந்து ஈக்குட்டோரியல் தானே. ஈக்குட்டோரியல் formula is different. 1/4 epsilon naught multiplied by, here you will be having p only, here you will be having 3/2. so this mistake I did. so this is what the formula. அப்போது இதை மறுபடியும் we can do this. okay, so here p into 2r. so p into 2r. அப்போது p மட்டும்தான் கேன்சல் ஆவார். ஸோ பேலன்ஸ் I'll write it here. this is 2r divided by r square minus a square whole square will be equal to 1 by r square plus a square whole power 3/2. இதுதான் நமக்கு இருக்குது. நமக்கு கேட்டிருக்கிறது a by r. அப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். திஸ் இஸ் வாட் வி ஷுட் ட்ரை. அப்போது என்ன பண்ணலான்னா திஸ் இஸ் 2r டிவைடட் பை, ஹியர் வி கேன் டேக் திஸ் r இன் காமன். இந்த எல்லாம் r ஸ்கொயரையே சேர்த்து எடுத்துடலாம். ஸோ r ஸ்கொயரை சேர்த்து காமனாக வெளியே எடுத்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்றத வி கேன் சி. ஓகே, அப்போது ஐ எம் டேக்கிங் r ஸ்கொயர் அவுட்டு. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ r பவர் 4 வரும். இப்போ 1 மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் கிடையாது. அப்போது ஏ ஸ்கொயர் கீழே ஒரு ஆர் ஸ்கொயர், அப்போ ஏ பை ஆர் ஹோல் ஸ்கொயர்னு மாறிட்டோம். இது ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை, இங்கேயும் அதே மாதிரி காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஐம் டேக்கிங் அவுட் சைட். அப்போ இது ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இருக்கும். அப்போது இன்டூ 3/2 வந்துச்சுன்னா 2 and 2 வில் கெட் கேன்சல். அப்போ வி வில் பி ஹேவிங் ஆர் க்யூப். அப்போ ஆர் க்யூப் 1 ப்ளஸ் ஏ பை ஆர் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ பை ஆர் ஃபார்மேட்டில் வந்துடுச்சா? அப்போது இந்த ஏ பை ஆரை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். வி ஹாவ் டு டூ தட் ப்ராசஸ். ஓகே, அப்போ ஹியர் திஸ் ஆர் ஐ கேன் பிரிங் இட் ஹியர். இல்லை இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஆர் பவர் 4, இது ஆர் க்யூப்.
அப்போ r can be cancelled. அப்போ what we will get? We will get 1 plus a by r whole square, which is equal to 1 minus a by r. Here I made a mistake. This is whole square, whole power 3 by 2 miss பண்ணிட்டேன். அப்போ whole square will come here. இது power 3 by 2. இது 1 minus a by r. இது whole square. இது whole power square. Okay, this is what we are getting now. So இந்த 2 நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ இந்த 2 இங்கிட்டு 3 by 2 பக்கத்தில் வருமா? ஹியர் இஃப் ஐ கிராஸ் மல்டிப்ளை திஸ், ஸோ இந்த பக்கத்து யூ வில் பி ஹேவிங் 2. ஸோ இப்போ ஒரு ஃபார்மேட்டில் கிடைக்கிறது. அப்போ இன்னும் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் கொண்டு போகணும்னா டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். Okay, so or square on both side. If you square on both side, what we will get? Okay, so either square panna I will get 4. So இது 1 plus a by r whole square. இவரை ஸ்கொயர் பண்ணால் 3 மாறிடும். ஏன்னா 3 இங்கே it will get cancelled. So here you will get 1 minus a by r whole square whole power 4 கிடைக்கும். Okay, so இப்போ இந்த ஐடியா வச்சு trial and error method only we have to do. So இப்போ if you take this 0.5, okay, roughly 0.5 வருதுன்னா 1 by 2. அப்போ போட்டு பாருங்கள், 4 into 1 plus 1 by 2 நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் you will get 1 by 4 whole cube, which is equal to here also 1 minus 1 by 4 whole power 4. Okay, so roughly only they approximately தான் போட்டிருக்காங்க. அது வருதா பாருங்கள். So this is 4 into, so 1 plus 1 by 4, you will get 5 by 4 whole cube. This is what you will get, 3 by 4 whole power 4. Okay, அப்போ 3 by 4 whole power 4. Roughly if you take, it will not come. ஏன்னா இது வந்து 4 times, இது greater than 1. 5 by 4 you will get greater than 1. But 3 by 4 you will get lesser than 1. அப்போ greater than 1 நம்பர் கூட 4 multiply பண்ணுறேன். Okay, ஆனால் இங்கே cube இருக்காரு. Okay, still you will not get. Okay, this is nothing but what? 4 into 5 by 4 into 5 by 4 into 5 by 4. ஒரு 4 மட்டும் கேன்சல் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ வாட் யூ வில் கெட்டு? ஸோ 15 into 5, இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம், அங்கே கட் ஆனால் கட் பண்ணிக்கலாம், which is equal to 3 by 4 into 3 by 4 into 3 by 4 into 3 by 4. அப்போது ஹியர் இஃப் யூ டூ 2 4 இருக்கார் பேலன்ஸ், 2 4 கட் பண்ணுறேன். அப்போ தென் வாட் கேன் பி டன்? வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஃப்லி இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, இட் வில் நாட் பி ஈக்குவல் அட் ஆல். ஸோ this is not the correct answer. ஸோ இங்கே 20 இருக்காரு, எனக்கு 10 இருக்காரு, அதை போட்டிங்கனாலும் உனக்கு வராது. ஏன்னா a by r நீங்கள் 20 போட்டிங்கன்னா இங்கே க்யூப் இருக்காரு, க்யூப் பண்ணிட்டு 4 times you will get 4 times வந்துடும். ஓகே, அப்போவும் it will not come. இப்போ இது 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், a by r என்ன வரும்? 4 into 1 plus 3 square. Okay, this is 3 square. So 9 whole cube, which is equal to 1 minus 3 square is 9 whole power 4. அப்போ இது 10 மாறிடுமா? இப்போ 10 power cube. So 4 into 10 cube na 3 0. So here 1 minus 9, you will get 8. அப்போ 8 into 8 into 8 into 8. This is what we will get. அப்போ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will get this. அப்போ 1000, this is how much we are getting? 8 cube into 2. So this answer you will get 1024. So approximately இவர் தான் closer answer ஆயிருக்காரு. ஸோ அதேமாதிரி நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா you will get it. Okay, so if you get 5 into 5 into 5, okay, so you will get 125. ஆனால் இங்கே what you will get? 3 power 4, what you will get? 81. அப்போ 81க்கும் 25க்கும் lot of difference is there. Okay, so like this you have to check. Okay, this is trial and error method only. So mostly இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் you only have to decide எது கரெக்டு அப்படின்றது.